முழு சந்திர கிரகண நிகழ்வு தொடங்கி இருக்கிறது. 7 ஆண்டுகளுக்கு பிறகு வானில் நிகழும் அற்புதம் 11:01 மணிக்கு முழு கிரகணமாக மாறக்கூடியது. தற்போது இந்த முழு சந்திர கிரகண நிகழ்வு தொடங்கியதை அடுத்து கூடுதல் பார்வைகளை நாம் கேட்டு பெற வேண்டியிருக்கிறது. தேமொழி செல்வி தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தைச் சேர்ந்தவர். அவர் தொலைபேசி வாயிலாக இணைக்கிறார். அவரிடம் நாம் கூடுதல் விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் தேமொழி செல்வி, இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. 7 ஆண்டுகளுக்கு பிறகு வானில் நிகழக்கூடிய ஒரு அற்புதம் வெறும் கண்களால பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இருப்பினும் கோளரங்கங்கள்ல சிறப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு. அதற்கான முழு வீச்சில் ஆயத்த பணிகள் அங்கு நடைபெற்றது காலை முதலே. தற்போது இந்த அரிய நிகழ்வு பற்றி முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். நீங்க சொன்ன மாதிரி இந்தியாவுல 7 ஆண்டுகளுக்கு பிறகு முழு சந்திர கிரகணம் தெரியுது. மற்றபடி ஆண்டுக்கு ஒரு முறையாவது முழு சந்திர கிரகணம் வேறு வேறு பகுதிகளில் தெரிஞ்சுட்டுதான் இருக்கு. அந்த வகையில நமக்கு இந்தியாவுல இது ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்வா நம்ம பார்க்கலாம். ஏன்னா இன்றைய நிகழ்வை நம்ம ஒருவேளை தவற விட்டோம் அப்படின்னா அடுத்த சந்திர கிரகணம் நமக்கு 2028 ஆண்டு டிசம்பர் 31 தேதி தான் ஏற்பட போகுது. அதனால இன்றைய நிகழ்வு கண்டிப்பா எல்லாருமே பார்த்து மகிழக்கூடிய கரெக்டான நமக்கு நள்ளிரவு இதற்கு முன்பு 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தா கூட அது நள்ளிரவுல இருந்தது. எல்லாருமே கண் விழித்து பார்க்கக்கூடிய நிகழ்வா இருந்தது. இந்த தடவை இரவு 10 மணிக்கே இந்த நிகழ்வு ஆரம்பிச்சதுனால எல்லாருமே வீட்டுக்கு வெளியில வந்தா போதும், வேற இதற்காக எங்கேயும் போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்க அவங்க தங்களுடைய வீட்டை விட்டு வெளியில வந்தாங்கனாலே பௌர்ணமி நிலவா இருந்தது பாதி நிலவா இருக்கிறத அவங்களால மிக அழகாக பார்க்க முடியும். இந்த நிகழ்வு இந்தியா முழுவதும் ஆசியா முழுவதும் தெரிகிறது. அதனால கண்டிப்பா எல்லாருமே இத பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு நிகழ்வா இது இருக்கிறத பார்க்கிறோம். இந்த நிகழ்வுல என்ன நடக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். சந்திர கிரகணம் அப்படின்றது ஒண்ணு இல்லை. கிரகணம் அப்படின்னா மறைப்பு அப்படின்ற பொருள். இப்ப இங்க என்ன மறையுது என்றால் சந்திரன் பூமியினுடைய நிழல்ல மறையுது. நம்ம எல்லாருக்குமே ஏற்கனவே ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்போம். சந்திரன் பூமியை சுத்தி வருது. அதே போல சந்திரனுக்கு தானாக ஒளி கிடையாது. அது சூரியனுடைய ஒளியை தான் எதிரொலிக்குது. அப்படி இருக்கிற போது சந்திரன் பூமியை சுத்தி வந்துட்டு இருக்கும் போது இந்த பௌர்ணமி நாள்ல எப்படி இருக்கும் அப்படின்னா பூமி சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நடுவுல இருக்கும். அப்ப சந்திரன் மேல படுற சூரிய ஒளியும் பூமியில இருக்கிற நம்மளால பார்க்க முடியும். அதனாலதான் பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்றோம். அப்படி இருக்கும் போது சில சமயம் இந்த மூன்றும் ஒரே நேர்கோட்டுல வந்துடும். பூமி, சந்திரன், சூரியன் மூன்றுமே ஒரே நேர்கோட்டுல, அதாவது சூரியனுக்கும் நிலாவுக்கும் நடுவுல பூமி இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா பூமியினுடைய நிழல் நிலா மேல விழ ஆரம்பிக்கும். இதைத்தான் நம்ம சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம சந்திரன் பாதி மறைஞ்சிருக்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்கிற நிகழ்வு நம்ம பகுதி சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்றோம். அதாவது என்னன்னா பூமியினுடைய நிழல் ஒரு பகுதி பாதி அளவுக்கு மட்டும் சந்திரனை மறைச்சிருக்கு. ஆனா இன்றைய நிகழ்வானது முழு சந்திர கிரகணமாக நடைபெற போகுது. அப்ப இப்ப பூமியினுடைய நிழல்ல சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சிருக்கு. இது கரெக்டா 9:57க்கு இன்று ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சிருக்கு. கரெக்டா 11 மணிக்கு பார்த்தோம் அப்படின்னா பூமியினுடைய நிழல்ல சந்திரன் முற்றிலுமாக மறைந்து போகும். அப்படி மறையும் போது சந்திரன் சிவப்பு நிறத்துல தெரியறத நம்ம பார்க்க முடியும். இதுதான் பிளட் மூன் அப்படின்னு சொல்றோம். இது ஏன் சிவப்பு நிறத்துல தெரியுது அப்படின்னா நேரா சந்திரனுக்கு சூரியன்ல இருந்தா வெளிச்சம் வருது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த வெளிச்சத்தை பூமி முற்றிலுமா மறைச்சிருச்சு. இருந்தாலும் பூமியினுடைய வளிமண்டலம் அந்த சூரிய வெளிச்சத்தை எல்லா திசைகளிலும் சிதறடிக்குது. அப்படி சிதற ஒளிதான் என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஒளியில நிறைய கலர்கள், வானவில்லுடைய 7 வண்ணங்களும் சூரிய ஒளியில இருக்கு அப்படின்றது நம்ம தெரிந்த விஷயம். அதுல இந்த நீலம், பச்சை, ஊதா இது மாதிரியான நிறங்களுக்கு அலைநீளம் குறைவு. அப்ப அந்த ஒளிகள் சீக்கிரமா சிதறிட்டு அலைநீளம் அதிகமான ஆரஞ்சு சிவப்பு ஒளி பூமியினுடைய வளிமண்டலத்தையும் தாண்டி வெளியில வருது. அப்படி வெளியில வர ஒளிதான் நிலா மேல பட்டு நிலா சிவப்பு நிறத்துல தெரிய போகுது. இந்த சிவப்பு நிலா அப்படின்றது 11 மணிக்கு ஆரம்பிச்சு 12:22 வரைக்கும் வானத்துல தெரிய போகுது. அதன் பிறகு
பூமியினுடைய நிழல்ல இருந்து நிலா மெதுவாக வெளியில வரும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த நிலா வந்து பழையபடி இப்ப இப்ப எப்படி பாதி நிலவா இருக்கோ அதே மாதிரி நிலா கொஞ்சம் கொஞ்சமா வந்து முழுவதும் மறைச்சதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர்றதை வந்து நம்ம பார்க்க முடியும். அது வந்து 1:26க்கு முடிவடையுது. இதுதான் இன்றைய நிகழ்வு. இத வந்து நம்ம அனைவரும் வெறும் கண்ணாலே பார்க்கலாம். இதற்காக தனியான டெலஸ்கோப் கூட தேவையில்லை. வெறும் கண்ணால பார்த்தாலே பூமியினுடைய நிழல் நிலா மேல விழுறத நம்மளால மிக தெளிவாக பார்க்க முடியும். அதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வழக்கமா கிரகணம் நடக்கும் போதெல்லாம் நமக்கு வந்து மேகமூட்டமாயிடும், பார்க்கவே முடியாத சூழல் இருக்கும். இன்று வந்து அப்படி இல்லாம வானம் ஓரளவுக்கு தெளிவாக இருக்கிறதால நம்மளால கொஞ்சம் கொஞ்சம் மேகம் மறைச்சாலும் கூட பெருமளவு நிலாவை வந்து நம்மளால தெளிவாக பார்க்க முடியுது. அதனால இந்த வாய்ப்பை யாரும் தவற விடாம கண்டிப்பா பார்த்து மகிழணும் அப்படின்றத கேட்கிறோம்.